ஹாய் கைஸ், வெல்கம் டு யார்கர் ஸ்பாட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது. இந்த ரீஸ்டோர் பாயிண்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னா, சப்போஸ் ப்ளூ ஸ்க்ரீன் எரர் ஓஎஸ் கரெக்ட் ஆகிடுச்சுன்னா இந்த ரீஸ்டோர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி அந்த டேட்டில் சிஸ்டம் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி அப்படியே கம்ப்ளீட்டாக கொண்டு வந்துடலாம். ப்ளூ ஸ்க்ரீன் அடித்தாலும் ஓஎஸ் கரெக்ட் ஆனாலும் இதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு திஸ் பிசின்னு இருக்கா, இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டிஸ், விண்டோஸ் 10 இருந்தாலும் 11 இருந்தாலும் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இதில் அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ், விண்டோஸ் 10 இந்த சைடில் இருக்கும், இந்த இடத்துல இருக்கும் அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே சிஸ்டம் ப்ரொடக்ஷன் இருக்கும், அது பக்கத்துலேயே இங்கே இருக்கும், அதை கிளிக் பண்ணி வரலாம். இதில் இங்கே சிஸ்டம் ப்ரொடக்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ சிஸ்டம் ப்ரொடக்ஷன் சிக்கு கான்ஃபிகர் ஆகிருக்கும், ஏன்னா ஓஎஸ் அதில் தான் இருக்குது, அது கான்ஃபிகர் ஆகிருக்கும். அப்படி கான்ஃபிகர் ஆகி ஆன் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே கான்ஃபிகர் கொடுத்து அதை ஆன் பண்ணிக்கோங்க, டேன் ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது முக்கியம். 2 GB கிட்ட இருக்குது, இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம். எனக்கு சிஸ்டம் ப்ரொடக்ஷனுக்கு அதிகமான ஜிபி யூஸ் பண்ணிக்கோ, நான் 72 GB வைக்கிறேன். ஏன்னா ரீஸ்டோர் பாயிண்ட் நிறைய ரீஸ்டோர் பாயிண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இதை நிறையா பேர் பண்ணாதனால தான் ஓஎஸ் அடிக்கடி கரெக்ட் ஆகி புது லேப்டாப் வீணாக போயிடுது. ஓகேங்களா, இதை அப்ளை கொடுத்து ஓகே கொடுங்க. ஏன்னா என்கிட்ட 300 GB இருக்குது, ஸோ நான் 70 GB தாராளமாக கொடுக்கலாம். அது யூஸ் பண்ணால் தான் எடுக்க போகுது, யூஸ் பண்ணலைன்னா சும்மா தான் இருக்க போகுது. இப்போ எப்படி ரீஸ்டோர் பாயிண்ட் க்ரியேட் பண்ணுறது, க்ரியேட்டுன்னு இருக்கும், க்ரியேட் ஏ ரீஸ்டோர் பாயிண்ட் நவ் திஸ் ட்ரைவ்ன்றது. அப்போ க்ரியேட் கொடுங்க, நேம் கொடுங்க, ஏதோ ரீஸ்டோர் பாயிண்ட்டோட நேம். நான் சும்மா நியூன்னு கொடுக்குறேன், நியூ ரீஸ்டோர் பாயிண்ட், ஜஸ்ட்டு நான் நியூன்னு கொடுக்குறேன். இப்போ க்ரியேட் கொடுக்குறேன். இது ப்ராசஸிங் ஆகும். ஏன்னா நம்ம ஓஎஸ் அப்படியே சி ட்ரைவாக அப்படியே ஒரு இமேஜ் காப்பி மாதிரி எடுத்து வைக்கும். ஓஎஸ் கரெக்ட் ஆனாலோ எதானாலோ இந்த ரீஸ்டோர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி அப்படியே இந்த ப்ளூ ஸ்க்ரீன் எரரில் சிலருக்கு ஓஎஸ்ஸே கரெக்ட் ஆகிடும், ஃபுல் டேட்டா அப்படியே வச்சுருப்பாங்க உள்ள. அவங்க எல்லாம் இந்த ரீஸ்டோர் பாயிண்ட் யூஸ் பண்ணாங்கன்னா அப்படியே பேக்கப் கொண்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரீஸ்டோர் பாயிண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி க்ரியேட்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கோ. இதை எப்படி நம்ம பார்க்குறது, உண்மையிலே க்ரியேட் ஆகிடுச்சா என்னன்னு. இந்த சிஸ்டம் ரீஸ்டோர்னு இருக்குங்களா, இதை தான் நம்ம ஓஎஸில் பண்ணுவோம். ஓஎஸ் கரெக்டானப்போ பென்ட்ரைவ் மாட்டிட்டு சிஸ்டம் ரீஸ்டோரில் போய்ட்டு தான் அந்த ரீஸ்டோர் பாயிண்ட்டை கொடுத்து நம்ம வருவோம். பென்ட்ரைவ் மாட்டாமையும் பண்ணலாம் இந்த ரீஸ்டோர் பாயிண்ட் க்ரியேட் பண்ணிட்டா. சிஸ்டம் ரீஸ்டோர், சூஸ் த டிஃப்ரெண்ட் ரீஸ்டோர் பாயிண்ட் இருக்கா, இது நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இதில் காட்டும் நமக்கு என்னென்ன ரீஸ்டோர் பாயிண்ட் இருக்குன்னு. இந்த இருக்கா நம்ம இன்னைக்கு க்ரியேட் பண்ணது. இந்த ரீஸ்டோர் பாயிண்ட்டை வச்சு ப்ளூ ஸ்க்ரீன் எரர் ஏதாவது வந்துச்சுன்னா அப்போ நம்ம ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம் நம்ம லேப்டாப்பை. அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே காஸ், தேங்க்யூ காய்ஸ். என் மைக் நான் நார்மல் மைக்கில் தான் பேசுகிறேன், அதனால் வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பாய்.